வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கனுங்க. இது இன்றைக்கி ஃப்ரீயாகவே இருக்குது. 2-3 நாளாகவே கொஞ்சம் லேட்டாக முடிஞ்சிட்டு இருந்தது. இன்றைக்கி சுத்தமாக லேட் ஆகிடுச்சிங்க. மத்தியானம் 2 மணிக்கு எடுத்தது. அப்போ எடுத்து பார்க்கும்பொழுது 1439 டிக்கெட்டு நாளைக்கு தரிசனம் பக்கத்துக்கு இருக்குதுங்க. அதுவும் நாளைக்கு காலையில் 3 மணி 4 மணி ஸ்லாட்டில் கொடுத்துட்ருக்காங்க. அதுலேயே 1439 டிக்கெட்டு இன்றைக்கி மத்தியானம் 2 மணிக்கு அவைலபிள் இருக்குது. இன்றைக்கி விடிய காலம் 4:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3900 டிக்கெட்டு 4000 டிக்கெட்டு கிட்டத்தட்ட இருந்தது. அதுக்கப்புறம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2500 டிக்கெட் தான் அது வரைக்கும் போயிருக்கு. இன்னும் போகல பேலன்ஸு. ஏன்னா என்ன காரணம்னா திருமலையிலையும் கூட்டம் இல்லை. அங்கே டேரெக்டாக போனாலே சாமி தரிசனம் பார்க்கலாம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்காங்க. 6 மணி நேரம் 8 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்க்கலாம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறதுனால இங்கே வாங்குறதுக்கு யாரும் வரல. இப்போ இன்றைக்கி காலையில் போய் அங்கே டோக்கன் வாங்கினா கூட நாளைக்கு காலையில் டிக்கெட் தான் போட்டு கொடுப்பாங்க. நாளைக்கு தான் பார்க்கலான்ட்டு சாமி தரிசனம். அதுக்கு பதில் டேரெக்டாக போயிட்டாங்கன்னா இப்போ சாயந்தரத்துக்குள்ளே சாமி பார்த்து கீழே இறங்கிடலாம். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா இதை வாங்காமல் டேரெக்டாக போகிறாங்க. இங்கே டோக்கன் வாங்குறவங்க கீழே போய் தரிசனம் பண்ணிவிட்டு கீழே உள்ள கோயில்கள்லாம் பார்த்துட்டு நாளைக்கு காலையில் போவாங்க. அப்படி சில பேர் டோக்கன் வாங்கின பிறகு இல்லைங்க மேலே ஃப்ரீயாக இருக்குது தெரிஞ்சுன்னா டோக்கன் வாங்கிட்டு கூட மேலே ஏறி போயிடுவாங்க. ஏன்னா ஃப்ரீ தரிசனில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. டோக்கன் வாங்கினாலும் வாங்கலைனாலும் ஃப்ரீ தரிசனில் போய் சாமி பார்க்க போயிடுவாங்க. அந்த மாதிரி கூட இருக்கலாம். மொத்தம் திருமலையில் சுத்தமாக கூட்டம் இல்லைங்க. அதனால் திருப்பதிலையும் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. இந்த புரட்டாசி மாதத்தில் இது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஒரு 4-5 நாளாக இந்த மாதிரி தாங்க இருந்துகிட்டு இருக்கு. காலையில் 9 மணிக்கு அவங்க டிடிலையும் அஃபிஷியல் இதுலேயும் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. 9 மணிக்கு பார்க்கும்பொழுது நாளைக்கு காலையில் 3 மணி தரிசனத்துக்கு பார்க்குறதுக்கு 3419 டிக்கெட் அவைலபிள் இருந்திருக்கு. 9 மணிக்கு அது காலையில் 5 மணிக்கு பார்க்கும்பொழுது 3900 டிக்கெட் இருந்தது. திரும்ப 9 மணி 4 மணி நேரம் கழித்து பார்க்கும்போதும் 500 டிக்கெட் தான் போயிருந்தது. 3419 டிக்கெட்டு அவைலபிள்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது ஸ்ரீவாரிமட்டு நடப்பாதையில் இதே நிலைமை தாங்க தொடருது. 6 மணிக்கு டோக்கன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் 1 மணி நேரத்தில் எல்லா டிக்கெட்டும் முடிஞ்சிடும். ஏன்னா 3000 டோக்கன் தான் கொடுக்குறாங்க, சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆனால் இன்றைக்கி காலைல 9 மணிக்கு அவங்க ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. 9 மணிக்கு பார்க்கும்பொழுது 1697 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. பாதி கூட போகல. பாதினாலே 1500 டிக்கெட்டு அதுவே போகலை. 1697 கிட்டத்தட்ட 1700 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. இது காலையில் 9 மணிக்கு. அதுக்கப்புறம் வர்றது குறைஞ்சிட்டுங்க கூட்டம். ஸ்ரீவாரிமட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் டோக்கன் வாங்குறது தான் நிறைய பேர் வருவாங்களே தவிர அதுக்கப்புறம் பகலில் மலை ஏறி போய் இந்த வழியாக போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வம்லாம் அந்த மாதிரிலாம் ரொம்பலாம் கிடையாது. இது வழியாக வந்தால் டோக்கன் வாங்கிக்கலாம், அதை அன்றைக்கி போய் சாமி தரிசனம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் வருவாங்க. இது 9 மணிக்கு பார்க்கும்போது இந்த நிலமை தொடர்ந்ததுன்னா நீங்கள் டோக்கன் வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. கண்டிப்பாக இந்த டோக்கன் மீன் தாங்க போகும். அந்த மாதிரி தான் ஸ்ரீவாரிமட்டில் இருக்குது. வேறு அக்காமடேஷன் கொடுத்துருக்காங்க. இதுலாமே 9 மணிக்கு கொடுத்துருக்காங்க. அக்காமடேஷனில் காலையில் பார்க்கும்பொழுது 1000 ரூமு 1518 எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதாவது மொத்த கோட்டாவும் இல்லை, அவைலபிளும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 9 மணிக்கு பார்க்கும்பொழுது மொத்த கோட்டா ஒரு 50 இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அவைலபிள் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 1000 ரூபா 1518 எதுவுமே இல்லைங்க. ஆனால் 50 ரூம் 100 ரூமில் பாருங்கள் டோட்டல் 1500 ரூம் ஆகியிருக்காங்க. காலையில் பார்க்கும்பொழுது ஒரு 1000 ரூம் கிட்டத்தட்ட இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1500 ரூம் மொத்தத்தில் இருக்குது. ஆனால் 289 தான் அவைலபிள் இருக்குது. மீதி எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னு போட்டிருக்காங்க. போய் நம்ம பதிவு பண்ணோம்னா அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவருக்குள்ளார இந்த மேக்ஸிமம் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இது சிஆர் ஆஃபீஸ் ஸ்டேட்டஸு, எஸ்எஸ்டி டோக்கன் கீழே திருப்பதியில் கொடுக்குறது, அப்புறம் ஸ்ரீவாரிமட்டு நடப்பாதையில் கொடுக்குறது, இது எல்லாமே இன்றைக்கி 2வது தடவை கொடுத்துருக்காங்க. காலையில் 3:45 ஒரு தடவை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ 9 மணிக்கு இன்னொரு தடவை கொடுத்துருக்காங்க. ஸ்ரீனிவாச திவ்ய அனுக்கிரக ஹோமம் அலிப்பேரி நடைபாதை பக்கத்தில் நடக்கிற அந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டு அதன் மூலமாக 300 ரூபா சிறப்பு தரிசனம் மூலமாக பெருமாளை போய் பார்க்கறது வாய்ப்பு உள்ள சேவை இது. இது காலையில் 10 மணிக்கு இது ஓப்பன் ஆச்சுங்க. சப்தகோ பிரதட்சண சாலா அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா கீழே அதில் திவ்ய அனுக்கிரக ஹோமம்னு காட்டும். அதில் போய் கிளிக் பண்ணோம்னா இந்த சேவையை புக் பண்ண முடியுங்க. இது 1600 டிக்கெட்டு ஒரு 2 பேருக்கு. சிங்கிளாக பண்ண முடியாதுங்க. 2 பேர் தான் பண்ண முடியும். ஒரு டிக்கெட்டோட விலை 1600 மினிமம் 2 பேர் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இது 10 மணிக்கு ஓப்பன் ஆச்சுங்க. ஒரு 12 மணிக்கு தான் புக் ஆச்சு. அதுமாதிரி இந்த லோக்கல் டெம்பிள் சேவா அதில் திருச்சானூர், சீனிவாச மங்காபுரம் இதெல்லாம் புக்கிங் ஓப்பன் ஆச்சு. சீனிவாச மங்காபுரத்தில் பவித்ர உற்சவம் நடக்குது. அதற்கான புக்கிங்கில் ஓப்பன் ஆச்சு. அலமேலு மங்காபுரம் தாயார் கோயிலில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31 நான் அதில் சுப்ரபாதத்துக்கு புக் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 31 தீபாவளி அன்றைக்கி சாயங்காலமாக திருமலையில் 8 மணி ஸ்லாட்டில் 300 ரூபா சிறப்பு டிக்கெட் எடுத்திருக்கேன். அதனால் அன்றைக்கி காலையில் திருப்பதியில் தங்கியிருக்கேன். முதல் நாள் நைட்டு 30ஆம் கீழே திருப்பதியில் விஷ்ணு நிவாசத்தில் ரூம் போட்டிருக்கேன். அதனால் 31 விடிய காலையில் சுப்ரபாத தரிசனம் பத்மாவதி தாயார் கோயிலில் புக் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்கேன். வரிசையெல்லாம் காட்டுது. ஸ்ரீவாரி, திருமலா, பத்மாவதி தாயார் கோயில், திருச்சானூர் காட்டுது. அதில் போய் இதை கிளிக் பண்ணோம்னா அதுக்கு அடுத்தது ஆல் சேவா ஓப்பன் ஆகுது. அந்த ஆல் சேவாவில் போய்ட்டு நம்ம திரும்பவும் அதில் சுப்ரபாதம்னு கிளிக் பண்ணோம்னு வச்சுங்க. சுப்ரபாதம் நார்மலாக வீக்லி டேஸ் ஒன்று இருக்குது, வெள்ளிக்கிழமை ஒன்று இருக்குது, 2 இருக்குது. நான் வியாழக்கிழமை 31 வியாழக்கிழமை, அதனால் அன்றைக்கி 31னால சுப்ரபாதம் அதாவது வீக்லி டேஸில் உள்ள சுப்ரபாதத்தை கிளிக் பண்ணேன். அதில் எல்லா டேட்டும் அவைலபிள் இருந்ததுங்க. நான் பார்க்கும்பொழுது மஞ்சளில் இருந்தது தவிர எல்லாமே அவைலபிள் இருந்தது. நான் 31 கிளிக் பண்ண அதில்
அன்றைக்கி அவைலபிள் நிறைய காட்டுனுச்சுங்க. முதல்ல 48 காட்டுச்சு, அப்புறம் 13 காட்டுச்சு, அப்புறம் கடைசியாக அது கொடுத்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தாங்க. நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ், மெயில் ஐடி, எந்த ஊர், எந்த நாடு இதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் நம்மளோட பேர், வயசு, ஆதார் நம்பர் இதெல்லாம் கொடுத்தோம்னா அடுத்து பேமெண்ட் ஆப்ஷன் தாங்க. 50 ரூபா டிக்கெட் இது. அதில் பேமெண்ட் ஆப்ஷனில் போய் ஜிபே மூலமாக பேமெண்ட் பண்ண உடனே இது வந்துருச்சுங்க. ஒரு நிமிஷம் தான், ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு இது. திருச்சானூரை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பரபரப்பாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க. நிதானமாக பண்ணலாம், உடனே வந்துடும். ஒன்றும் டிலேலாம் ஆகாது. இம்மீடியட்டாக நம்ம புக் பண்ண முடியும். இதுவும் 12 மணிக்கு அவைலபிள் இருந்ததுங்க. 12 மணிக்கு பார்க்கும்போது கூட எல்லாமே அவைலபிள் இருந்தது. ஒரே ஒரு 1-2 டேட்டு மட்டும் தான் ரெட்டில் இருந்தது தவிர மீதி எல்லா டேட்டுமே எல்லோவில் தான் இருந்தது. எல்லாத்துலேயுமே ஒரு 4 டிக்கெட்டு 5 டிக்கெட்டுன்னு அப்படியே அவைலபிள் இருந்தது. திவ்ய அனுக்கிரகமும் எல்லாமே முடிஞ்சிச்சுங்க. 12 மணிக்கு பார்த்தோம்னா எல்லா டிக்கெட்டுமே முடிஞ்சிருந்தது. திருச்சானூரில் சுப்ரபாத சேவை இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஃபஸ்ட் டைமாக திருச்சானூரில் வந்து சுப்ரபாத சேவைக்கு புக் பண்ணலான்னு புக் பண்ணியிருக்கேன். அதுமாதிரி அங்கே வந்து குங்குமார்ச்சனை ரொம்ப சிறப்பாக வழிபடுவாங்க. அது வந்து ஆன்லைனில் வரல, டேரெக்டாக ஆஃப்லைனில் மட்டும்தான் அது பண்ணுறாங்க. 250 ரூபாங்க டிக்கெட் அது. அதனால் அது 30ஆம் தேதி அங்கே தான் இருப்போம். 30ஆம் தேதி காலையில் நாங்கள் திருப்பதி போயிடுவோம். 30ஆம் தேதி அங்கே தான் விஷ்ணு நிவாசம் தங்கியிருக்கோம். அன்றைக்கி போயிட்டு திருச்சானூரில் போயிட்டு அலமேலு மங்காபுரம் தாயார் கோயிலில் இந்த குங்குமார்ச்சனையை கலந்துக்கலாம். நேரடியாக போய் டிக்கெட் வாங்கிட்டு குங்குமார்ச்சனையில் கலந்துக்கலான்னு இருக்கோம். அந்த கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் விடிய காலையில் சுப்ரபாத தரிசனம் கலந்துக்கிட்டு அந்த சேவையில் பங்கு பெற்ற அனுபவங்களை தனியாக உங்களுக்காக ஒரு வீடியோ போடுறேன். இந்த செப்டம்பரில் எண்டில் ஒரு தடவை திருமலைக்கு போகலான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அது போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நிறைய வேலைகள் இருப்பதுனால திருமலைக்கு இந்த மந்த் எண்டில் போக முடியல. அதுமாதிரி அடுத்த ஃபஸ்ட் வீக்லேயும் அக்டோபர் ஃபஸ்ட் வீக்லேயும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஆயுத பூஜை இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நிறையா வருது. அதனால் அதுக்கும் வாய்ப்பு இல்லை. இனிமேல் அடுத்த டைம் வந்து நான் போகிறது வந்து அக்டோபர் 31 தான் என்னால் போக முடியும் திருமலைக்கு. போகும்பொழுது வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வீடியோ எடுத்துகிட்டு வரேன். வேறு ஏதாவது கோயிலுக்கு என்னால் போக முடிந்தாலும் அதையும் போயிட்டு வந்து வீடியோ எடுத்து உங்களுக்காக சேனலில் போடுறேங்க. திருமலை, திருப்பதி ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக தொடர்ந்து அப்டேட்ஸ் மாற்றி வந்துகிட்டே இருக்குது. அந்த மாதிரி புதுசாக வர அப்டேட்ஸோடு உங்களை மறுபடியும் இன்னொருத்தரை சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.